பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் இன்று சென்னை வருகிறார். அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் எந்த கட்சியும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். பாஸ்கர், முழு விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை வருகை தர இருக்கிறார். குறிப்பாக நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் பெற்று தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு அதற்கு இன்னும் சில இடங்கள் தேவைப்படுவதால் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை சூழலே நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரினுடைய சென்னை வருகையானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சென்னை வரக்கூடிய ஆளுநர் தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் இந்த சூழலில் அது குறித்து அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. தனிச்சு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை எந்த கட்சியும் பெறாத நிலையில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக உள்ள சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கேரள மாநிலத்திலும் புதிய ஆட்சி அமைய உள்ள நிலையில் இன்று பிற்பகலே மீண்டும் திருவனந்தபுரத்திற்கு ஆளுநர் புறப்படுவார் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கேயும் புதிய அரசு அமைய உள்ள நிலையில் இவர் சென்னையில் 2 to 3 மணி நேரங்கள் மட்டுமே இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆளுநருடைய இந்த சென்னை வருகையானது அடுத்து அமைய போற புதிய ஆட்சி குறித்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.